சாட்டை துரைமுருகனின் தாயாரை பற்றி அவதூறு பரப்பிய ட்ரைப்ஸ் வலையொலி. ஒரு தெலுங்கர் என சொன்னால் இவர்களுக்கு ஏன் கோபம் வருகிறது என்று சாட்டை துரைமுருகன் கேட்ட கேள்வி ஒன்று இப்போது இணையத்தில் வைரலாக பரவிட்டுருக்கு. இது என்ன நிகழ்வு என்பதை நம்ம முழுக்க பார்த்து தெரிந்து கொள்வோம். ட்ரைப்ஸ் அப்படிங்கிற ஒரு வலையொலியை நடத்தி கொண்டுள்ள கரிகாலன் இதற்கு முன்பு அண்ணன் சீமான் அவர்களிடம் பல முறை பார்த்திங்கன்னா பல்பு வாங்கிட்டு அதன் பிறகு அவரை சமாளிக்க முடியாமல் அவள் மீது அவதூறு பரப்புவதும், அது மட்டும் இல்லாமல் விஜயலட்சுமி வரும்போது அவர்களை கூப்பிட்டு நேர்காணல் எடுப்பது, வீரலட்சுமி நேர்காணல் எடுப்பதுன்னு முழுக்க தமிழ் தேசிய சித்தாந்தத்தை எதிர்த்து வேலை செய்வது மட்டுமே ஒரு வேலையாக செய்து கொண்டிருக்கிற இந்த நபர் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் ஒரு சில வீடியோ வெளியிட்டார். அதில் எல்முருகன் ஆந்திராவிலிருந்து வந்தவர்னு சொல்லிட்டாரு, அவர் தமிழர்கள்னு கூறினாருன்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப இழிவாக பேசி, நீயும் அதே சமூகத்தை சார்ந்தவன், நீ கலப்பினம் தானே அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமார் தமிழ் புலிகள் அப்படின்ற ஒரு அமைப்புலேருந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வேணுமட்டே பேச வச்சு, இதுவரையும் நம்ம அவரை பார்த்தது கூட கிடையாது, அவரை வைத்து பேச வைத்து சாட்டை துரைமுருகன் அவர்களை இழிவுபடுத்த நினைக்கும் ஒரு கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கு பதில் சொல்லும் விதமாக சாட்டை துரைமுருகன் அவருடைய கீச்சகம் பக்கத்தில் ஒரு தெலுங்கர் என சொன்னால் இவர்களுக்கு ஏன் வலிக்குது, பாரதிய ஜனதாவில் தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் திராவிட கும்பலுக்கு நெறி கட்டுவது ஏன், தமிழ் புலிகள் என்ற பெயரில் ஒரு ஈனப்பையன் என் தாயை பற்றி அவதூறு பரப்புகிறான், அதை ஒரு ஆதார திராவிடம்னு தூக்கிட்டு வரான் இந்த கபிலன் மூதேவிங்கிற ஒரு நபர், அதாவது இதை பதிவு பண்ண நபர். பிறப்பையும் மொழியையும் மறைத்து வாழ நான் ஓங்கோல் கும்பல் அல்ல, தென்காசி மாவட்டம் வீராணத்தில் போய் உனக்கு தைரியம் இருந்தால் கேளு, செருப்பு பிஞ்சிடும் மறவர் சமூகத்தை சார்ந்தவரை அருந்ததியினர் என சொல்கிற அளவுக்கு மனநோய் உங்களுக்கு முத்திப்போய் விட்டதா, இல்லை சாதிவெறி அதிகமாகிவிட்டதா? என் தாயார் குறித்து பொதுவெளியில் இப்படி அவதூறு பரப்பும் இந்த மனநோயாளி மீது தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என தமிழக காவல்துறையை டேக் பண்ணி இந்த போஸ்ட்டை வலியுறுத்தியிருக்காரு. இந்த நிகழ்வு குறித்து என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க.